ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது ஆகஸ்ட் 10th 17th 18th அப்படின்னு 3 டேஸா 4 ஸ்லாட்ஸா ஒவ்வொரு நாளைக்கும் டோட்டலா 12 ஸ்லாட்ஸ்ல நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. கரெக்ட் தானே எக்ஸாம்? ஓகே. ஸோ அதுல நமக்கு முடிஞ்சவங்களுக்கு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நான் இப்போ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஓவரால் அனாலிசிஸ் எல்லாமே சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறது நம்மளோட சேனலோட எண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் ஆஃபர் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டோட லிங்க் நான் இங்க கொடுத்துருக்கேன் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். ஸோ இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் உடைய கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் அப்படிங்கறது அந்த மோஸ்ட் ஈஸியஸ்ட் எக்ஸாம்ஸ் இந்த பேங்க் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த தடவையும் அதே மாதிரி ஈஸியா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட் வாஸ் ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் எல்லா ஸ்லாட்ஸ்லயுமே இருந்திருக்கு. எந்த ஸ்லாட்மே இட் வாஸ் லைக் டூ டஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஸ்லாட்டும் இல்ல. யூஸ்வலா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் எது ரொம்ப ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வில்லன் மாதிரி இந்த வாட்டி வந்தது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைமிங்ஸ் கைஸ். ஓகேங்களா? ஸோ போன இயர்க்கும் இந்த இயர்க்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் டைமிங்ஸ். போன இயர் 2023 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்னாலே வில் பி ஹேவிங் காம்போசிட் டைமிங்ஸ். காம்போசிட் டைமிங் ஓவராலா 45 மினிட்ஸ் இருந்தது. பட் இந்த வாட்டி இல்ல. மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ், ரீசனிங்க்கு 25 மினிட்ஸ் அப்படின்னு இருந்தது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ காம்போசிட் டைமிங் 45 மினிட்ஸ் அப்படின்றதுன்னா இதுல மேக்ஸிமம் டைமிங்ஸ் ஒரு 70% ஆஃப் த டைமிங்ஸ் எதுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கு தான் எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஒரு 30 டு ஒரு என்ன சொல்றது ஒரு 65 to 70 இதுக்கு ஒரு 30 to 35% ஆஃப் த டைமிங்ஸ் தான் ரீசனிங்க்கே எடுத்துப்பாங்க. அதுக்குள்ளே ரீசனிங் முடிச்சுட்டு மேக்ஸ் ஆப்டிடியூட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி அப்படியே உள்டா, ரீசனிங்க்கு 25 நிமிஷம் கொடுத்துட்டு இதுக்கு 20 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. இதை விடையே பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட டைமிங்ஸே இதுல கம்மி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டைமிங் லைக் எப்படி சொல்றது அதை ஃபேஸ் பண்றதுதான் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபிகல்ட்டியா இருந்தது. ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், இங்கேயும் 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது இதுலதான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இப்போ இதுல 40 கொஸ்டின்ஸ் எப்படி சொல்றது இப்போ 45 மினிட்ஸ்ல ஒரு 25 நிமிஷம் இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி 20 நிமிஷம் அப்படிதான் அவங்களால ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற பட்ஜெட்ல இதுல யூஸ்வலா ஒரு 30 மார்க்ஸ் எடுக்கிறவங்க கூட இந்த இயர் 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களால அட்டம் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுதான் இந்த இயர் வந்த ஒரு டைமிங் தான் ஒரு பெரிய வில்லனா வந்திருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 மினிட்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ்க்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் 32+ அப்படிங்கறது ஈஸியா நிறைய பேர் இந்த வாட்டியும் நிறைய பேர் 32+ அப்படிங்கறது மேம் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத சொன்னீங்க. பட் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to ஒரு 28 அந்த ரேஞ்சில தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ இதையே நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 32+ ஒரு 28 எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு? 30 + 20 is 50, 60+ அந்த ரேஞ்சில. இது நான் சொல்றது ஒரு பார்டர்ல குட் அட்டம்ஸ்க்கு சொல்றேன். 32+ அப்படிங்கறது டாப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 80 மார்க்ஸ் அப்படின்னு டாப்பர்ஸ் நிறைய பேர் 70+ நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க. அதாவது நிறைய வருஷம் அட்டன் பண்ணவங்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இயர்ல அட்டன் பண்ணிருந்தாங்க, ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், 70+ டாப்பர்ஸ்னால கண்டிப்பாவே கொடுக்க முடிஞ்சுது. பட் இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன் ஒரு ஆவரேஜா நான் எக்ஸாம் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60+ அப்படிங்கிறது ஓரளவுக்கு பாசிபிளா தான் இருந்தது கைஸ். ஓகேங்களா? ஒரு 60+ இந்த ரேஞ்சில. சோ நீங்க இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 60+ குட் அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாவே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் ஒரு 55 அட்டன் பண்ணிருக்கேன். 55மே கண்டிப்பாவே கரெக்டா அட்டன் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது 55 to 60க்குள்ள அட்டன் பண்ணிட்டு இந்த 55 to 60 எல்லாமே கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? ஒரு தப்பு கூட பண்ணாம 55 to 60க்குள்ள அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கட் ஆஃப் அனாலிசிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பார்க்கலாம். இப்போ 2023ல பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி அப்படிங்கிறது ஓகே. ஸோ வேகன்சி அப்படிங்கிறது 150+ வேகன்சிஸ் இருந்தது.
பட் இப்போ 2024ல இதோடைய டபுள், அதாவது நமக்கு ஒரு 350 பிளஸ் வேகன்சிஸ் வந்து இப்போ 2024ல இருக்கிற வேகன்சி வந்து டபுளா இருக்கு. 2023ல ஜெனரல் கட் ஆஃப் வந்து 63.5 கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ வேகன்சி அதிகமாகும் போது ஆப்வியஸ்லி கட் ஆஃப் வந்து கம்மி ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் அதே நேரத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த டைமிங்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்றதுனால இந்த இயர் கட் ஆஃப் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு 61ல இருந்து 65 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த இயர்க்கான கட் ஆஃப் இருக்க முடியும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்ஸோட இடங்கள் வந்து போகலாம். 61ல இருந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 2, 59க்கு போகலாம், ஒரு 65ல இருந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 2 போகலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் கைஸ். ஓகே, சோ இப்ப யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம்னா 55 to 60க்குள்ள ஆல் கரெக்ட், எல்லாமே கரெக்டா எழுதிருக்கீங்கிறவங்க தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஒண்ணு கூட தப்பா பண்ணலைங்கிறவங்க அண்ட் 60 பிளஸ் குட் அட்டம்ஸ் நல்லாவே நான் அட்டன் பண்ணிருக்கேன், 60 பிளஸ்மே மேக்ஸிமம் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க கைஸ். ஏன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால கட் ஆஃப் கொஞ்சம் முன்ன பின்ன கம்மி ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால யூ ஆல்சோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அதை தாண்டி இதுல நீங்க ஃபைனலா கிளியர் ஆகுறீங்களோ ஆகலையோ, இதுல இருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதுல எல்லாம் தப்பு பண்ணிருக்கேன், எனக்கு இது ப்ராப்ளம் ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் வரும் இல்லையா, அதை வச்சு டவுன் ஆகாதீங்க. அதை வச்சு உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இதுல ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசனிங்லேயே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எந்த பார்ட்ல டைம் எடுத்தீங்களோ பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் சீரிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. மேக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ்ல ரொம்ப டைம் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 அரித்மெட்டிக் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அடுத்த வாட்டி அது இன்னும் டைம் ஃபாஸ்டரா பண்ணுவீங்க, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி இந்த இயர்க்குள்ள உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி செல்ஃப் அனலைஸ் பண்ணி டூ இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். இது எனக்கு வராதுன்னு முடிவு பண்ணிக்காதீங்க. ஓகே, சோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.